இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் யாருக்குமே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டே அக்செப்டே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு திகில் படம் தான் இது. இந்த படத்து பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். படத்து பேர்லேயே அதுதான் இருக்குது. இந்த படத்தில் வேறு ஒரு காலேஜிலேருந்தே ஒரு பொண்ணு படிக்க வருது. அந்த பொண்ணுக்கும் அந்த காலேஜை படித்த ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டாக வராங்க. சரி, ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறா. சரி, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுறா. அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை பார்க்குறா. எல்லாமே ஒரு மார்க்கமாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தவறான முடிவு எடுத்துடுறா. யாரே அந்த புதுசாக வந்த பொண்ணு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயினையும் அந்த ப்ரொஃபைலெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு மர்மமாகவும் அதிபயங்கரமான விஷயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள சுற்றி, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அந்த இறந்து போன பொண்ணு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோயின் இன்னும் சில பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. ஏன் தப்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு வந்து சில விஷயங்கள் என்ன நடக்குது, அந்த பொண்ணை சுற்றி என்னென்ன மர்மங்கள் இருக்குது அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான். நிச்சயம் இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழ்லேயே அந்த படம் இருக்குது, ஓடிடிலையும் இருக்கலாம். பட்டு தமிழ் டப்பிங்லேயே நிறையா நெட்லலாம் இருக்குது, வேணாலும் பாருங்கள்.